வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காயில் பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளில் பயன்படுத்தலாம். டீ காஃபியில் கூட ஏலக்காயை போட்டு நம்ம அதை அருந்தலாம். ஏலக்காய் சாறு, ஏலக்காய் எண்ணெய், ஏலக்காய் விதை என பல வடிவங்களில் ஏலக்காய் நமக்கு மருத்துவ குணங்களை அளிக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் என்ற எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் போதே நமக்கு மனப்படபடப்பு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தம்லாம் நமக்கு க்யூர் ஆகிடும். ஸோ இது போல் பல மருத்துவ நன்மைகளை ஏலக்காய் நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு நம்ம ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். ஏலக்காயை தினமும் உணவில் சேர்த்து வந்தோம் அப்படின்னா ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், சிறுநீரை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நமக்கு அகற்றும். இப்போது ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புனா தான் நமக்கு பிபி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்குன்றது அர்த்தம். அப்படி ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சு இதயத்துக்கு ரத்தம் சீரான அளவில் செல்லலை அப்படின்னா நமக்கு ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு பிபியை நமக்கு கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு, இதயத்துக்கு ரத்தம் சிறப்பான அளவில் போகிறதுக்கெல்லாம் ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். நமக்கு நாள்பட்ட செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையல்லையுமே அது நிச்சயம் இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ஏலக்காய் தீர்வளிக்குது. கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற ஏதாவது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஏலக்காய் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ நன்மைகள் உங்களுடைய இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிடும். செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் ஏலக்காய் துணை புரியும். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் சிறிதளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்கு. ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது வாயு சுகாதாரம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பற்கள் நலன் மேம்படும், ஈறுகளினுடைய நலனும் மேம்படும். வாயு துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காய் சாப்பிட்டு வரும்போது சுவாச புத்துணர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். ஏலக்காய் இயல்பாகவே குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை நமக்கு அழிச்சிறதால வாயு துர்நாற்றம் நமக்கு ஏற்படாது. வாயு துர்நாற்றம் ஏற்படுதுன்னா குடலில் கழிவுகள் இருக்குது அப்படின்றதும் அதுக்கு அர்த்தமாகும். ஸோ அதனால் அந்த கழிவுகளை நீக்கிக்கிறதுக்கும் ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். அதனால் வாயு துர்நாற்றம்லாம் நமக்கு இருக்காது. சுவாசம் புத்துணர்ச்சி பெறும். மன அழுத்தம் குறைவதற்கு ஏலக்காயை நம்ம பயன்படுத்தலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை நிதானப்படுத்துகிறது. ஏலக்காய் கார்டிசோல் ஹார்மோனை சுரக்க செஞ்சு மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை மிக மிக எளிமையாக்குது. ஏலக்காயினுடைய மனம் கவரக்கூடிய வாசனை நமது மனதை சாந்தமடைய செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளை அமைதிப்படுத்தும். அதனால் ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு, படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு ஆசுவாசமாக இருக்கிறதுக்கு, சுவாசித்தல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்கு. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை ஏலக்காய் நமக்கு அளித்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு கியூர் பண்ணிடும். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள்லாம் அதற்குரிய மருந்துகளோட, மெடிசின்ஸோட நீங்கள் ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு அதிகரித்து சுவாசம் மிக மிக எளிமையாக நடப்பதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் காற்று பாதைகளில் ஏதேனும் தொற்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தொற்றுகளை நீக்கி நுரையீரலை ஆரோக்கியமாக செயல்பட வச்சு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது, சைனஸ் தொந்தரவான பிரச்சனை, ஆஸ்துமா, வீசிங் பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணிடும். ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான புத்துணர்ச்சியான சுவாசத்தை நீங்கள் பெறுவதற்கு ஏலக்காய் உங்களுக்கு உதவிகரமாக
இருக்கும். சருமம் மற்றும் தலைமுடியை பராமரித்துக் கொள்வதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த சருமம் வேணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயில் முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு பெறுவதாக மாறும். அதாவது பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள், முகப்பருக்கள், பிம்பிள்ஸ் இது எதுவுமே இல்லாமல் முகம் உங்களுக்கு வறண்டு காணப்படாமல் தோல் சுருக்கம் எதுவும் இல்லாமல் மிளிரக்கூடிய சருமம் கிடைக்கும். ஸோ அந்த சருமத்தை பெறுவதற்கு ஏலக்காய் எண்ணெயை உங்களுடைய முகத்தில் தடவலாம். இல்லைனா ஏலக்காயை நீங்கள் குடிக்கூடிய டீ காஃபிலையும் பயன்படுத்தலாம். சாப்பிடக்கூடிய உணவுகளில் இனிப்பு வகைகளில் கூட சேர்த்துக்கிட்டாலும் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிறந்த சருமம் பெறப்படும். மிருதுவான உதடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது இடம் கொடுக்காது. உடலை குளிர்ச்சியடைய செஞ்சு புத்துணர்ச்சியாக வச்சு அந்த உதடு வெடிப்பு எல்லாத்தையும் நமக்கு மறைய வச்சிரும். ஸோ உங்களுடைய முடி கருகருவென்று அடர்த்தியாக வளர்வதற்கும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மிருதுவான உதடுகளை நீங்கள் பெறுவதற்கும் ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். ஆகையால் ஏலக்காய் உங்களுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும், சருமத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக இருக்குது. அதனுடைய சுவை, மனம் உள்ளிட்ட பண்புகளால் நம்ம குடிக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸில் ஆரம்பித்து இனிப்பு வகைகள் வரைக்கும் அதை தயாரிக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுத்தப்படுது. ஏலக்காயில் இந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கிறதால தான் அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்களுடைய இழப்பு காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை அந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று அந்த ஊட்டச்சத்துக்களினுடைய அந்த நிவர்த்தியை நம்ம பூர்த்தி செய்கிறதால ஸோ அது நமக்கு அந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஏலக்காய் இந்திய உணவு வகைகளுக்கெல்லாம் மனம், சுவையை அளிக்கிறது மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ நன்மைகளையும் கொடுக்குது. பழங்காலம் தொட்டே ஏலக்காய் இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கிய பங்கு வைக்கிறதால தான் ஆயுர்வேத மருத்துவத்தில் இன்னமும் ஏலக்காயை ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ அது உணவுப் பொருளாகவும் இருக்குது, மருந்து பொருளாகவும் இருக்குது. வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் தீர வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தீரணும் அப்படின்னா ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஸோ தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த கிச் போன்ற உணர்வு இது எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிடும். தொண்டையில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த இன்ஃபெக்ஷனை கியூர் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். தொண்டை வீக்கம், தொண்டை வலி, தொண்டையில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகள் பாதிப்பு எல்லாத்தையுமே ஏலக்காய் உங்களுக்கு சரி பண்ணிடும். மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் அதை தீர்ப்பதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். வயிறு சார்ந்த வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்று வலி போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அதை கியூர் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு கூட ஏலக்காய் சிறந்த தீர்வளிக்கிறதாக மருத்துவ உலகில் நம்பப்படுது. இந்த அளவுக்கு ஏலக்காய் நிறைய மருத்துவமைகளுக்கு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஒரு 100 கிராம் ஏலக்காயில் புரோட்டீன் 11 கிராம் இருக்குது, கொழுப்பு 0 மில்லிகிராம் இருக்குது, கார்போஹைட்ரேட் 68 கிராம் இருக்குது, மொத்த கொழுப்பு 7 கிராம், கலோரி 311 கிலோ கலோரி இருக்குது. ஏலக்காய் எந்த குடும்ப வகை சார்ந்தது தாவரத்தில் பார்த்தோம்னா இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம் தான் ஏலக்காய். இதனுடைய விதைகள் சமையலுக்கும் மருத்துவமைக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இதனுடைய வகைகளை பொறுத்து இது மாறுபடும். ஸோ பச்சை ஏலக்காய்னு சொல்லுவோம், கருப்பு ஏலக்காய்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் பொதுவான மருத்துவமைகள்லாம் இருக்குது. மருத்துவ பயன்பாடுகளுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் தான் அதுக்கான காரணம். ஸோ ஏலக்காயில் இந்த அளவுக்கு நிறைவான மருத்துவ குணங்கள் இருக்கிறதால தொடர்ந்து தினமும் ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் குடிக்கக்கூடிய டீ, காஃபி, பாயாசம், இனிப்பு வகைகள், கார வகைகளில் கூட ஏலக்காயை பயன்படுத்தி நலம் பெறலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.